நண்பர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் போடப்பட்ட ஒரு 4-5 வீடியோக்களில் சனியின் பாவத்துவ அமைப்புகளை தெளிவாக பார்த்துவிட்ட நிலையில் சனி எப்பொழுது ராகுவோடு சேர்கிறாரோ, சனி எப்பொழுது இருள் சந்திரனோடு சேர்கிறாரோ, இது போன்ற ஒரு அமைப்புகளை பார்த்துட்டோம் இல்லையா. சனி சந்திரனோடு சேருகின்ற நிலை, ராகுவோடு சேருகின்ற நிலை, சூரியனோடு சேருகின்ற நிலை, இந்த மூன்றையும் பார்த்துட்டோம். ஏன்னா சனி ராகு இருள் கிரகம், அதனால் அது ஒரு முழுமையான பாவத்துவம் அடைவார் அப்படிங்கிறத முதல் வீடியோவில் பார்த்தோம். இரண்டாவது நிலையாக சனிக்கும் சூரியனுக்கும் ஜன்ம விரோதம் என்கின்ற நிலையில் இருவருமே ஒரு பாவத்துவ அமைப்பையும் ஒரு எரிச்சலூட்டும் நிலையையும் அடைவார்கள் அப்படிங்கிறத இரண்டாவது நிலையாகவும், சனிக்கு நிகரான இருள் கிரகமான அமாவாசை சந்திரன் எப்பொழுதெல்லாம் சனியோடு சேர்கிறாரோ அப்போது அந்த நிலையை பார்த்தோம். இப்போது சனியின் பாவத்துவ கிரக சேர்க்கையின் இறுதி நிலை சனி செவ்வாய் சேர்க்கை. செவ்வாயும் சனியைப் போலவே ஒரு பாவர், ஆனால் முக்கால் பாவர். சனி முழு பாவர், செவ்வாய் முக்கால் பாவர். நிபந்தனைகளுக்கு உட்பட்ட பாவர்னு கூட சொல்லலாம். இந்த முக்கால் பாவர் அப்படிங்கிற அர்த்தத்தை நான் தெளிவாக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறேன்னா, கால் பங்கு சுவர் அப்படிங்கிற அர்த்தம் அங்கே இருக்கிறது. ஒரு செவ்வாய் முக்கால் பாவர் அப்படின்னு ஒரு நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன என்றால், லாட்டரல் திங்கிங்கின் அடிப்படையில், அதாவது எதையுமே ஒரு சொல்லப்பட்ட வார்த்தைகளை விட சொல்லப்படாத வார்த்தைகளின் மேல் அர்த்தத்தை கவனிக்க வேண்டிய சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம். ஒரு விஷயம் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் ஆராயணும். அதே நேரத்தில் இங்கே ஏதாவது சொல்லாமல் விடவிட்டு இருக்கிறதா, மறைமுகமான விதிகள் இருக்கிறதா. எப்போவுமே கணித சமன்பாடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கணித சமன்பாடு விஷயங்கள்லேயே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முரண்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஆழமாக அதை யோசித்து பார்க்கும் பொழுது அல்லது ஆழமாக உள்ளே சென்று ஆய்வு செய்யும் போது மட்டும்தான் சில மறைமுகமான அர்த்தங்கள் பொருள் விஷயங்கள் புரியும். அதில் தான் அந்த செவ்வாயின் முக்கால் பாவர் தத்துவமும். ஆகவே சனி செவ்வாய் சேர்க்கை, ஒரு முழு பாவரும் முக்கால் பாவரும் சேருகிறார்கள் அப்படிங்கிற நிலைமையில் அந்த சேருகின்ற தளத்தை கெடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. திரையில் இப்போது சனி செவ்வாயின் கட்டங்கள் வருகின்றன. அதாவது இதில் 6 விஷயங்களை மட்டும்தான் காட்டியிருக்கிறேன். 6 கட்டங்கள். இப்போது கட்டம் விட்டது. 6 கட்டங்களில் 12 ராசிகளில் 6 ராசிகள், அதாவது செவ்வாய் சனி சூரிய சந்திர வீடுகளில் இந்த நிகழ்வு இருக்கிறது. செவ்வாயுடைய ராசியிலும் மேஷ விருச்சிக ராசியிலும், சனியின் மகர கும்ப ராசியிலும், சூரியனின் சிம்ம வீட்டிலும், சந்திரனின் கடக வீட்டிலும் இங்கே சனி செவ்வாய் இவர்கள் சேருகிறார்கள். மற்ற வீடுகள் என்னென்னா 12 வீடுகள்லையும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விதி. 12 வீடுகளிலும் எங்கேயும் சனி செவ்வாய் சேரக்கூடாது. 2 மாபெரும் பாவர்கள் சேருவது அந்த இருக்கின்ற வீட்டை கெடுக்கின்ற பாவத்துவத்தன்மை. பாவக பாவத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கின்ற வீடு எந்த லக்னத்திற்கு எத்தனையாவது வீடோ அதனுடைய ஆதிபத்தியமும் அந்த வீட்டுடைய அத்தனை தன்மைகளும் கிடக்கூடிய ஒரு நிலையாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீச்ச சனி சேர்ந்திருப்பார். நீச்ச சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார்கள். இங்கே நீச்ச பங்கம் என்பது ஆதிபத்தியத்திற்கு மட்டும்தான் எடுபடுமே தவிர இருவருமே தங்களுடைய பாவத்துவ காரகத்துவங்களை கொடுப்பார்கள் அப்படிங்கிறதான் விதி. மேச சனியாக இருக்கட்டும், கடக செவ்வாயாக இருக்கட்டும், எந்த தளத்தில் இதைத்தான் நம்ம சொல்லுவோம். ராசி லக்னத்திற்கு 2, 7, 8ஆம் வீடுகளில் இது போன்ற சேர்க்கை இருந்தால் திருமணம் தாமதமாகன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஒருவருக்கு 35 வயசாயிடுச்சு அப்படின்னாலே 2, 7, 8 சனி செவ்வாய் தொடர்புகள் இருக்கும்னு சொல்லுவேன். சனி செவ்வாய் தொடர்புகள்னால் என்ன? பார்வை, இணைவு போன்ற அமைப்புகள் இருக்கும்னு சொல்லுவேன். நல்ல விதமாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில் 2 மாபெரும் பாவர்கள் எந்த இடத்தோடு ஒரு சேர தொடர்பு கொள்கிறார்களோ, 3 பேர் தொடர்பு கொண்டு அந்த இடமே கிடைக்காது. ஜோதிடத்தில் 3 அடிக்கடி சொல்கிறேன். ஆயுள் அப்படின்னு வந்துட்டாலே லக்னாதிபதி 8ஆம் அதிபதி, ஆயுள் காரகன் சனி, ஆயுள் காரகன் 8ஆம் அதிபதி, 8ஆம் வீடு, இது போன்ற 3 விஷயங்களை 40 40 40ன்னு 120 மார்க் போட வேண்டிய ஒரு சாஸ்திரம். ஆக இந்த அமைப்பில் சனி செவ்வாய் சேருகிறார்கள். அந்த பாவகம் நசித்து போகிறது. அந்த பாவகம் சுத்தமாக வலுவிழந்து போகிறது. ஒரு 80% வலுவிழந்து விட்டது. கூடவே ராகுவும் இருக்கிறார். அது பாவருடைய வீடாக இருக்கிறது. உதாரணமாக இப்போது நான் காட்டின மேஷத்தில் செவ்வாய் சனி ராகு 3 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க. செவ்வாய் சனி ராகு சேர்ந்துட்டாலே என்ன நடக்கும்? சுத்தம். செவ்வாய் சனி ராகு சேர்ந்து விட்டாலே
இப்போ இதையும் வந்து நம்ம தனியாக கட்டமாக போட்டு காட்ட தேவையில்லை. இந்த ஒரு நிலை வந்து அதிகபட்ச பாபத்துவமாக இருக்கும். இந்த ஒரு நிலை வந்து அதிகபட்சமான கூடுதல் பாபத்துவமாக இருக்கும். எந்த இடத்தில் செவ்வாய், சனி, ராகு மூவரும் இணைகிறார்களோ, எந்த இடத்துல செவ்வாய், சனி, ராகு மூவரும் இணைகிறார்களோ அந்த பாவகம் சுத்தமாக நசித்து போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது உள்ள ஏதேனும் ஒரு லெவலில் குரு சுக்கிர தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் அந்த பாவகத்துடைய தன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆக அந்த பாவக அமைப்புகளை எப்போவுமே புரிஞ்சுக்கணும். இப்போ வேணால் இன்னொரு கட்டமும் போட சொல்லிடுறேன். இப்போ வந்து ஏற்கனவே இப்போ இன்னொரு கட்டம் காட்டுகிறேன். அதாவது எந்த இடத்திலும் சனி, செவ்வாய், ராகு போன்றவர்கள் சுத்தமாக சேரக்கூடாது. இப்போ சமீபத்தில் நடந்த இப்போ அடுத்த கட்டம் வந்து விட்டது. அடுத்த கட்டத்தின் அடிப்படையில் என்ன நடக்குதுன்னா, இப்போது திரையில் சனியின் மிக உயர்நிலை கடுமையான பாவத்துவ 5வது நிலை அமைப்பை காட்டியிருக்கிறோம். அதாவது இப்போது காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு ராசி கட்ட அமைப்பில் 4 வீடுகளை காட்டியிருக்கிறேன். எந்த வீட்டில் சனியும் செவ்வாயும் ராகுவும் இணைகிறார்களோ அந்த இடம் சுத்தமாக வேறு எந்த விதமான சுபத்துவ தொடர்புகள் வித்தியாசப்படுத்தி காட்டணுன்றதுக்காக சனியின் பாவத்துவ நிலையை இங்கே சனி, செவ்வாய், ராகு இணைந்த நிலையில் காட்டியிருக்கிறோம். என்ன காட்டியிருக்கிறோம்? முதல்ல வந்து ஒரு சுப வீடு எடுத்துக்கலாம். எந்த ஒரு அமைப்பிலுமே சனியும் செவ்வாயும் சுவரின் வீடுகளில் சேர்ந்திருக்கும் பொழுது ஓரளவிற்கேனும் அந்த வீடு உயிர்ப்போடு தான் இருக்கும். சுவரின் வீடு. இப்போது நான் சொல்லுவது கடுமையான படிநிலை அமைப்புகள். இதை வந்து கீழே உள்ள தளத்தோடு நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த ப்ரிடிக்ஷன் அமைப்புன்றது, சனி செவ்வாய் சனியின் பாவத்துவன்றது கொஞ்சம் கடுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை. சென்ற கட்டத்தில் நம்ம என்ன காட்டணும் அப்படின்னு சொன்னால், சனி செவ்வாய் 6 இடங்களில் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற சென்ற கட்டத்தில், அதாவது இன்றைக்கு 2 கட்டங்கள் காட்ட போகிறோம். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 6 வீடுகளில் இருக்கிறத காட்டியிருந்தேன். அதாவது கடகத்தில் சனி, சிம்மத்தில் சனி, மேஷ விருச்சிகத்தில் சனி, மகர கும்பத்தில் சனி. இந்த 6 நிலைகளில் அவர் வந்து செவ்வாயோடு சேரும்போது மற்ற 6 வீடுகள் சுவரின் வீடுகள்னு 2 வீடு, அதாவது முதன்மை சுவரின் வீடு தனுசு, மீனம். 2ஆம் நிலை சுவரின் வீடு ரிஷபதுலம். 3ஆம் நிலை சுவரின் வீடு கன்னி, மிதுனம்னு வச்சுக்கோங்க. இந்த 6 வீடுகளில் சனி செவ்வாய் இணையும் போது அதில் வந்து குறைவான ஒரு அமைப்பு இருக்கிறது. கடுமையான அமைப்புனா இந்த பாவரின் வீடுகளில் வந்து கண்டிப்பாக சனி செவ்வாய் இணையும் போது அவர்கள் அந்த இருக்கின்ற பாவகத்தை தான் இருக்கின்ற எந்த லக்னத்திற்கு என்ன விதம் 4ஆம் வீட்டில் செவ்வாய் சனி இணைந்தார்கள், தாயின் வழி நன்றாக இல்லை, தாயின் வழி கொடுப்பினைகள் இல்லை, தாயின் வழியோட அமைப்புகளில் நல்ல பலன்கள் இல்லை. 5ஆம் வீட்டில் செவ்வாய் சனி இணைவு, புத்திர பாக்கியம் இல்லை, ஆண் வாரிசு தோஷம். 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள், கடுமையான பாவத்துவ அமைப்பு, கடனால் தொல்லைகள் மற்றும் வேறு சில நிலைகளை அடையப் போகிறார். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சனி செவ்வாயோட திசைகளில் அவருக்கு வந்து மிகப்பெரிய சோதனைகள், அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு போன்றவைகள் வரப்போகின்றன. 7ஆம் வீட்டில் சனி செவ்வாய் இணைகிறார். அங்கே மனைவி விஷயத்தில் தாமத திருமணம், நல்ல மனைவி இல்லாத அமைப்பு, 2வது திருமணம், தாம்பத்திய சுகத்தில் குறைபாடுகள் இருக்கின்றன. 8ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இணைகிறது, ஆயுள் குறைவு ஏற்பட போகிறது. 9ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இணைகிறார், தகப்பனார் தர்ம காரியங்கள் அந்த அமைப்புகளில் வந்து உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்கின்றன. இந்த அமைப்புகளை கீழே எந்த வீடு இருக்கின்றது? பாவருடைய வீடா? இப்போது நான் காட்டியிருக்கின்ற பாவருடைய 6 வீடுகளுடைய தன்மைகள் கூடுதலாகவும் சுவரின் வீடுகள் சற்று குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் சனி செவ்வாய் இணைவு. சரி, 10ஆம் வீட்டில் சனி செவ்வாய் இணைக்கிறார். 10ஆம் வீட்டில் சனி செவ்வாய் 10ஆம் வீட்டில் இங்கே செவ்வாய் திக்பலமாக இருப்பார். செவ்வாய் திக்பலமாக இருக்கின்ற நிலைமையில் என்னதான் இருந்தாலும் 10ஆம் வீட்டில் 2 பாவகிரகங்கள் இருக்கிறார்கள், செவ்வாயே அங்கே பாவத்துவமாக இருக்கிறார். அப்படிங்கிற நிலைமையில் தொழில் அமைப்புகள் சனி தசையிலையும் செவ்வாய் தசையிலையும் நல்லா இருக்காது, சுப தொடர்புகள் இல்லாமல் இருந்தால். 11ஆம் வீட்டில் சனி செவ்வாய் இணைகிறார். எங்கே இருந்தாலும் 11ஆம் வீடு கொஞ்சம் நியூட்ரலான வீடுன்றதுனால சுவரின் வீடுகளாக இருந்தால் ஓரளவிற்கு அவருடைய குறைகள் கட்டுப்படும். பேசிக் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சனி செவ்வாய் எங்கு சேர்ந்தாலும் தீது. பாவருடைய வீடுகளாக இருந்தால் கூடுதலாக தீமை. சுபருடைய வீடுகளாக இருந்து லக்னாதிபதி வலுத்திருந்தால் சனி தசையும் செவ்வாய் தசையும் கொடுக்க போகின்ற சில விஷயங்களை ஜாதகர் ஓரளவிற்கு சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். ஆக சனியின் பாவத்துவத்தின் ஒரு துல்லிய அமைப்பு, தவிர்க்க முடியாத அமைப்பு செவ்வாயோடு சேருவது. எந்த ஒரு நிலையிலும் சுபர் சம்பந்தமின்றி சனி செவ்வாய் சேரக்கூடாது. மேலே காட்டின 6 இடங்களில்
இந்த நிலைமைக்கு சுக்கிரனுடைய இணைவு, குருவினுடைய இணைவு, குருவின் பார்வை போன்றவைகள் இந்த நிலைமையில் சனி செவ்வாயின் கடுமைகளை அப்படியே தலைகீழாக செய்து, ஒரு குருவின் பார்வை போதும் அத்தகைய அமைப்புகளையும் அப்படியே தலைகீழாக மாற்றுவதற்கு. ஓரளவிற்கு சுக்கிரனுடைய பார்வை இணைவு போதும் இந்த சனி செவ்வாயின் சேர்க்கையை நன்மையாக மாற்றுவதற்கு. பார்வை பலன் என்பது மிகப்பெரிய ஒரு, அதுவும் சுபகிரக திருப்பலம்னு அதைத்தான் சொல்கிறோம். ஷட்பலங்களில் ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம் ஆகிய 3 தான் முக்கியம் இல்லையா? ஆக அந்த ஷட்பலத்தில் ஸ்தான பலத்தில் ஒரு கிரகம் வலுப்பெறுவது எப்படி, ஷட்பலத்தில் 2வதான திக்பலத்தில் வலுப்பெறுவது எப்படி, திருப்பலம் என்று சொல்லப்படக்கூடிய பார்வை பலத்தில் வலுப்பெறுவது எப்படி அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். இப்போ 2வது கட்டம் வருகிறது. இந்த 2வது கட்டத்தில் செவ்வாய் சனி ராகு, 2வது கட்டத்தில் செவ்வாய் சனி ராகு 4 நிலைகளில் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. 4 நிலைகளில் ஒன்று குருவின் வீடு, ஒன்று சுக்கிரனின் வீடு, ஒன்று செவ்வாயின் வீடு, ஒன்று சனியின் வீடு. இப்போது நான் சொன்ன செவ்வாய் சனி ராகுலையாவது 80% அந்த பாவகம் கெட்டு போய்விட்டது, பலவீனமாகிவிட்டதுன்னு சொல்லிட்டேன். சனி செவ்வாய் ராகு மூவரும் எங்கே இணைந்திருக்கிறார்களோ அந்த பாவகம் முழுக்க முழுக்க நசிந்து போய்விட்டது என்று அர்த்தம். அந்த பாவகம் அந்த ஜாதகருக்கு வேலையே செய்யாது. சனியும் செவ்வாயும் ராகுவும் இதில் மூவருமே ஒரு பாவக முனையோடு, பாவக முனை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டாங்கன்னா சுத்தமாக வேலை செய்யாது. 7ஆம் வீட்டில் செவ்வாய் சனி ராகு, கல்யாணமே ஆகாது. கல்யாணம் ஆனாலும் தாம்பத்திய சுகத்தில் அவருக்கு ஆர்வம் இருக்காது. கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருப்பார்கள், தொட்டுக்கொள்ளவே மாட்டார்கள், தாம்பத்திய சுக அமைப்புகளே இருக்காது. இங்கே உள்ளுக்குள்ளே இருவரில் ஒருவருக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன என்று அர்த்தம். இங்கே சனி செவ்வாய் ராகு இது எதுக்காக குருவினோடும் சுக்கிரனோடும் காட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அமைப்புகளுக்கு பாவர் வீடு சுவர் வீடு என்கின்ற பாகுபாடே இல்லை. சென்ற சனி செவ்வாய் நிலையில் கொஞ்சம் தலை சுத்தம், வீடியோவை அடிக்கடி பார்த்தா தான் புரியும். சற்று நுணுக்கமான விஷயத்தை விளக்குறேன். ஒரு கமர்ஷியல் ஜோதிடராக ஒரு 10-20 வருடம் அனுபவம் உள்ள ஜோதிடருக்கே திரும்ப திரும்ப சொன்னால் மட்டும்தான் புரியக்கூடிய விஷயம் அது. சனியின் பாவத்துவம் எல்லாருமே பலம் நடக்கிறதுல தடுமாறுகின்ற தடையாகின்ற விஷயங்கள் இதுதான். பாவத்துவ சுகத்துவ அமைப்பில் தான் ஒரு ஹைலி சுகத்துவத்திலையும் அதிகமான பாவத்துவத்திலையும் பலன் அறிய முடியாமல் போகின்ற சில சமாச்சாரங்களை தற்போது சொல்லுகிறேன். அதனால் சில விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும், சொன்னால் தான் உங்கள் மனசில் பதியும். சென்ற செவ்வாய் சனியில் 6 சுப வீடுகளை நான் விளக்கிட்டேன். அந்த 6 சுப வீடுகளில் இருக்கின்ற சனியும் செவ்வாயும் ஓரளவிற்கு சுபத்துவத்தை அடைந்து தங்களுடைய அமைப்பை ஒரு 70-80% மட்டுமே தரக்கூடிய நிலையில் இருப்பாங்க குரு சுக்கிர வீடுகளில். ஆனால் இங்கே குரு சுக்கிர வீடுகளையும் ஒன்று காட்டியிருக்கிறேன் உதாரணத்திற்காகத்தான். இங்கே செவ்வாய் சனி ராகு ரிஷபத்தில் இணைந்திருக்கிறார்கள், விருச்சிகத்தில் இணைந்திருக்கிறார்கள், மகா சுபரின் வீடான தனுசுவில் இணைந்திருக்கிறார்கள். அடுத்ததாக சனி செவ்வாய் ராகு கும்பத்தில் இணைந்திருக்கிறார்கள். எங்கே சனி செவ்வாய் ராகு இணைகிறார்களோ அந்த பாவகம், அது எத்தனையாவது பாவகம் என்பதை பொறுத்து அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை தருவதற்கு வாய்ப்பே இல்லை. சனி செவ்வாய் ராகு எந்த பாவகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பாவகத்தை சனி செவ்வாய் நசிப்பார்கள்னு சொன்னால ராகு கூடுதலாக போட்டு நச்சு எடுத்துருவார். 3 இருள் கிரகங்கள் ஒரு பாவகத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு நிலைமை. 3 இருள் கிரகங்கள் ஒரு பாவகத்தில் இருக்கின்றன. ஆகவே இப்போது நான் சனி செவ்வாயுடைய அமைப்பை சொன்னதைப் போல இங்கே லக்னத்தை பொறுத்து எந்த இடமாக இருந்தாலும் அவர்கள் மூவரும் நெருக்கமாக இருக்கின்ற நிலைமையில் 8, 10, 12 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்களா, சுத்தமாக அவர்கள் வலுவிழந்து விட்டார்கள். ஏற்கனவே ராகு ஒரு இருள் தன்மையுள்ள ஒரு கிரகம். சனியின் உழைப்பையும் செவ்வாயின் தைரியத்தையும் ராகு கெடுத்து விட்டார் என்று அர்த்தம். சனியின் திருட்டுத்தனத்தையும் செவ்வாயின் தைரியத்தையும், கோபம் தைரியம் ஸ்பீடு எல்லாமே தானே, சனியின் நிதானத்தையும் செவ்வாயின் வேகத்தையும் ராகு கெடுத்து விட்டார் என்று அர்த்தம். ஆக செவ்வாய் சனி ராகு எந்த இடத்துல இணைகிறார்களோ, சிம்மத்தில் இணைகிறார்கள், அதனுடைய சிம்மத்துடைய அமைப்பான அது எத்தனையாவது வீடு, கடக லக்னம் சிம்மராசி, கடக லக்னம் சிம்மத்தில் சனி செவ்வாய் ராகு இணைவு. இது இந்த மாதிரி ஒரு இணைவு வந்திருக்கு சனி செவ்வாய் ராகு சிம்மத்தில். ஆனால் அதில் குரு சேர்ந்துட்டதுனால அந்த பலன்கள் இருக்காது. சிம்மத்தில் சனி செவ்வாய் ராகு இணைந்திருக்கிறார்கள். சனிக்கு ராகுக்கு ஆகாத வீடு. சிம்மம் கெடும், தந்தை கெடுவார்.
தந்தை கண்டிப்பாக கெடுவார். கடக லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு இருக்கும் பொழுது. இந்த நிலையில் சனி தசை வந்த உடனே குடும்பத்தை கெடுக்க, அதாவது ஆதிபத்தியத்தையும் கெடுக்க பார்ப்பார். அந்த வீட்டின் தன்மையையும், அந்த வீடு எத்தனையாவது வீடு என்பதை பொறுத்து அந்த வீட்டின் நம்பர்னு சொல்கிறோம் இல்லையா, லக்னத்தில் சனி செவ்வாய் ராகு, லக்னம் சுத்தமாக கெட்டது. லக்னத்தில் சனி செவ்வாய் ராகு, அந்த ஜாதகர் அதிர்ஷ்டம் இல்லாதவர், வாழ இயலாதவர். லக்னாதிபதியும் வலுவிழந்திருக்கிறார், சுத்தமாகவே அப்நார்மல் சைல்டாகவே இருப்பார். லக்னாதிபதியும் வலுவிழந்துட்டார். அதைத்தான் நம்ம ஏற்கனவே இந்த பேச இயலாதவர்கள், அதாவது மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகள்லாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அது எப்போவுமே பாருங்கள் உயிர் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு மட்டும்தான். உயிரோடு வாழக்கூடிய அமைப்பில் 8ஆம் இடம் மட்டும் சற்று சுகத்துவமாக இருக்கும், லக்னம் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒளி பொருந்தியதாக இருக்கும். மற்றபடி லக்னம் லக்னாதிபதியோடு செவ்வாய் சனி ராகு மூவருமே தொடர்பு கொண்டிருப்பார்கள். குறிப்பாக ராகு அதிகமாக தொடர்பு கொண்டிருப்பார். இது போன்ற நிலைமையில தான் வாழ இயலாத, வாழ முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அப்நார்மல் குழந்தைகள் என்று சொல்லப்படக்கூடிய மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த நிலைமை தான் லக்னத்தோடு தொடர்பு கொண்டான். எப்போது லக்னம் சனி செவ்வாய் ராகு ஆகிய மூவரும் ஒட்டுமொத்த தாக்குதலுக்கு ஆளாகிறதோ, அப்போது அந்த லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ சுபத்துவம் கிடைக்கவில்லை எனில் அவர் வாழ இயலாதவராக, அற்ப ஆயுள் அல்லது அவருடைய உடல் மனம் இரண்டும் கெட்டது போன்ற அமைப்புகளுக்கு ஆவார். 2ஆம் இடம் கெட்டு போச்சு, கீழே சிம்மமாக இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா தகப்பன் கெடுறாரு, தனம் வாக்கு இது எல்லாமே கெட்டு போயிடுது, குடும்பம் கெடுக்கிறது. எப்போ கெடும்? சனி செவ்வாய் ராகு திசையில் தான். சனி திசை வந்தால் சுத்தமாக கெடும், கடக லக்னமாக இருந்தால் 2ஆம் வீடு. ராகு திசையும் கெடும், ஏன்னா இருள் கிரகம், ஒளி கிரக லக்னத்திற்கு இருள் கிரக திசைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே கன்னியா லக்னம் 2இல் சனி செவ்வாய் ராகு, அது அங்கே சுவர் வீடாக இருந்தாலும் சுக்கிரனின் வலுவை பொறுத்து மற்ற பலன்கள் இருக்கும். வீடு கொடுத்த சுக்கிரன் என்னவாக இருக்கிறார், அந்த 2ஆம் அதிபதி என்னவாக இருக்கிறார், அந்த 2ஆம் அதிபதி எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நல்ல விதமாக குருவின் பார்வை, குருவின் தொடர்பு, அல்லது அவரே இன்னொரு இடமான 9ஆம் இடத்துல இருக்கிறார்ன்ற போது குடும்பம் இருக்கும், ஆனாலும் குடும்பத்தில் குறை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இங்கே மேலே 4 நிலைகளை காட்டியிருக்கிறேன். இப்போது தெரிகின்ற கட்டத்தில் 4 நிலைகள் இருக்கின்றன. என்ன நிலைகள் இருக்கின்றன? தனுசில் சனி செவ்வாய் ராகு, கும்பத்தில் சனி செவ்வாய் ராகு, ரிஷபத்தில் சனி செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் சனி செவ்வாய் ராகு. இந்த 4ம் 2 சுவர் 2 பாவர் என்கின்ற அடிப்படையில் காட்டப்பட்டிருக்கிறது. இப்போது இதையே கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய் சனி ராகு இணைந்திருக்கிறார். இந்த சனி செவ்வாய் ராகு இணைந்த நிலையில் குடும்பம் ஜாதகருக்கு அமையாத ஒரு தன்மை இருக்கும். இதே கன்னி லக்னம் இவர் சந்திரன் மீன ராசியில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். ராசிக்கு 8லும் சனி செவ்வாய் ராகு, திருமணம் ஆகாத நிலைமை. சுக்கிரன் கடுமையான வேறு எந்த விதமான ஒரு இடத்துல கடுமையான பாவத்துவம் அஸ்தமனம் போன்ற இடங்கள் இருந்தால், இப்போ கன்னி லக்னம் சிம்ம சுக்கிரன் வேறு எங்கேயாவது போய் ஒரு இடத்துல போய் சூரியனோடு சேர்ந்து கடுமையான அஸ்தங்கம் போன்ற அமைப்புகளை, கடகத்திலே இருக்கட்டுமே, கடகத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் இந்த 10ஆம் பார்வையாக சனி வேற சுக்கிரனையும் பார்ப்பார். துலாத்தில் 2ல் சனி செவ்வாய் ராகு இருந்தால் 10ஆம் பார்வையாக கடகத்தில் இருக்கிற சுக்கிரனையும் பார்ப்பார். சுக்கிரனையும் கெட்டு போனால் சுத்தமாக இருக்காது. அதே சுக்கிரன் இங்கே கன்னியில் சனி செவ்வாய் ராகு இருந்து அதே சுக்கிரன் 9ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கும்போது ஓரளவிற்கு இந்த அமைப்பு இருக்கும். என்ன அமைப்பு இருக்கும்? குடும்ப அமைப்பு இருக்கும். ஓரளவுக்கு அவருக்கு மட்டும் சம்பாத்திய வசதிகள், ஒரு 10,000 சம்பளம், 15,000 சம்பளம் அப்படின்ற நிலைமைகளில் தசாபக்திக்கு ஏற்ப ஒரு சிறிய குடும்பம், அதாவது கைக்கும் வாய்க்கும் பரிதவிக்கக்கூடிய ஒரு குடும்பம் அமைந்து அவரும் ஒரு குறைந்த அளவு ஒரு ஜவுளி கடையில் சேல்ஸ்மேனாக இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். ஆக இந்த மாதிரியான சனி செவ்வாய் ராகு 2ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு விட்டால் பாவகாதிபதி எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனை அடுத்து இப்போ நான் ஒரிஜினலாக காட்டியிருக்கிற துலா லக்னத்துக்கு 2ல் சனி செவ்வாய் ராகு பார்த்துட்டிங்கன்னா அங்கேயே செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். அங்கேயே ஆட்சியாக இருந்து சனி ராகுவோடு சுத்தம். இங்கேயும் நான் என்ன சொல்லுவேன்னா, 2ஆம் அதிபதியே கெட்டு விட்டார். 2ஆம் பாவகம் சுத்தமாக கெட்டுவிட்டது. கலத்திர காரகன் மற்றும் 7ஆம் பாவகத்தின் தன்மையை பொறுத்து தான் திருமணமே ஆகும், இல்லைன்னா ஆகாது. சுக்கிரன் லக்னாதிபதி சுக்கிரன் வலுவாக இருந்து அங்கே செவ்வாய் 7ஆம் இடமும் வலுத்து, செவ்வாயின் வீடான 7ஆம் இடமும் வலுத்திருக்கின்ற நிலைமையில தான் திருமணமே ஆகும், இல்லைன்னா ஆகாது. குடும்பம் அமையாது. குடும்பம் அமைந்தாலும் குடும்பமாக இருக்காது.
இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் சண்டை சச்சரவு அப்படி போய்கிட்டு இருக்கோம். இவன் என் புருஷனே இல்லைன்னு சொல்கிறதுலாம் இந்த மாதிரியான அமைப்புகள் தான். இப்போ இதையே 4ஆம் வீடாக வைத்துக்கொள்வோம். சிம்ம லக்னத்திற்கு சனி செவ்வாய் ராகு 4இல் சேர்க்கை. சந்திரனின் நிலையை பொறுத்து தாயார் நன்றாக இருக்க மாட்டார். சொந்த வீடு வாங்க முடியாது, வாங்கினாலும் பழைய வீடுகளை விடுன்ட்டு. இப்போ இந்த மாதிரியான சனி செவ்வாய் அமைப்புகள் கடுமையான பாவத்துவம் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நடக்க இருக்கின்ற அமைப்புகள் அந்த எந்த வீட்டிற்கு, கடக லக்னத்திற்கு 5இல் சனி செவ்வாய் ராகு, 5ஆம் இடம் சுத்தமாக கெட்டுவிட்டது. காரகனாகிய குரு எப்படி இருக்கிறார், அவரும் கெட்டுவிட்டார். புத்திரபாக்கியம் இல்லை, ஆண்வாரிசை இல்லை. ரிஷப லக்னம் 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு, களத்திர காரகன் மற்றும் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்து மட்டும்தான் திருமண அமைப்புகளை சொல்ல முடியும். இல்லை என்றால் திருமண அமைப்புகள், உறவு அமைப்புகள் அவருக்கு ஆர்வமே இல்லை. மீன லக்னம் 9இல் சனி செவ்வாய் ராகு. ஆக இன்னொன்று, பிதற்காரகனாகிய சூரியனுடைய நிலையை வச்சு தான் தகப்பனை பற்றியோ தகப்பனின் விஷயங்களை பற்றியோ சொல்ல முடியும். ஆக இந்த மாதிரியான நிலைமைகளில் ஒரு சனியின் பாபத்துவ உச்சநிலை என்பது சனி செவ்வாய் ராகு இணைவதாலும், 2ஆம் நிலை அமைப்புன்றது நான் முந்தைய கட்டத்தில் காட்டினது போல சனி செவ்வாய் இருவரும் இருவதனாலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் சனி பாவத்துவ அமைப்புகளை கூடுதலாக கொடுக்கக்கூடிய தன்மைகளை இங்கே விவரிச்சிருக்கிறேன். ஆகவே எங்கேயுமே சனி செவ்வாய் ராகு சேரக்கூடாது, சனி செவ்வாய் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் அவர்களுக்கிடையே சுபத்துவ தன்மைகள் ஏதேனும் இருக்கிறதா, சுபர் பார்வை என்ற திருப்பலம் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கிரன் அட்லீஸ்ட் தனித்த புதன், குறைந்த அளவிற்கேனும் ஒரு தனித்த புதன் இவர்களை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறாரா என்பதை பொறுத்து இவர்களுடைய சனி செவ்வாய் மற்றும் சனி செவ்வாய் ராகு அவர்களுடைய இணைவு கீழே இருக்கின்ற எந்த பாவகத்தை பாதித்திருக்கிறது, அவருக்கு அது என்ன ஆதிபத்தியம் என்பதை பொறுத்தே நமக்கு பலன் அறிய முடியும். ஆகவே சனியின் மிக உயர்நிலை பாவத்துவம் என்பது சனி செவ்வாய் ராகு சேர்றதுனால இருக்கும். அது நம்ம ஏராளமான ஜாதகங்களில் பார்த்துருக்குறோம். அடுத்து இது வரைக்குமே செவ்வாயில் கூட இதை சொல்லலை. அடுத்து வந்து சனியின் சூட்சும வலு அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. இந்த சுபத்துவம் பாவத்துவம் கூட மூல நூல்களில் உள்ளது தான். ஆனால் நான் சொல்லுகின்ற சனி கேது சனியின் சூட்சும வலு என்பது என்னுடைய சிற்றறிவுக்கு பரம்பொருள் தெரிவித்த ஒரு சில விஷயம். அடுத்த வீடியோவில் சனியின் சூட்சும வலு அப்படிங்கிறத ஒரே வீடியோவில் விரிவாக பார்த்துவிட்டு அதனை அடுத்து ராகுவின் அமைப்புகளுக்கு, ராகுவின் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு போயிடலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.